எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா சனிப்பெயர்ச்சியுடைய பலன் முதல் பாகம் போட்டிருந்தேன். இப்போ வந்து ரெண்டாவது பாகம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ மீனராசியில் சனி பகவான் இருக்கிறதுனால அவர் மேசராசிக்கு வந்து 12ஆம் வீட்டில் இருக்கார். ரிஷபத்துக்கு வந்து 11ஆம் இடம், மிதுனத்துக்கு வந்து 10ஆம் இடம், கடகத்துக்கு வந்து 9ஆம் இடம், சிம்மத்துக்கு வந்து 8ஆம் இடம், கன்னிக்கு வந்து 7ஆம் இடம், துலாம் ராசிக்கு வந்து 6ஆம் இடம், விருச்சகத்துக்கு வந்து 5ஆம் இடம், தனுசு ராசிக்கு வந்து 4ஆம் இடம், மகரத்துக்கு வந்து 3ஆம் இடம், கும்பத்துக்கு வந்து 2ஆம் இடம், மீனராசி வந்து 1ஆம் இடம். மீனராசிக்கு தான் ஜென்மச்சனி ஆரம்பிக்க போகுது. இப்போ இதனுடைய பலன் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இந்த சனிப்பெயர்ச்சி வந்து எந்த ராசிக்கு நன்மை செய்வார்ன்றது நம்ம முதல்ல சொல்லியிருக்கோம். இந்த மூணு ராசியாக சொல்லியிருக்கோம். அதாவது ரிஷபத்துக்கு முதல்ல, அடுத்தது பார்த்திங்கன்னா துளாராசிக்கு எடுத்துக்கலாம். துளாராசிக்கு வந்து 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா மகர ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். மகர ராசியும் நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். இப்போ இந்த 3 ராசிக்கும் இவர் வந்து யோகத்தை செய்யக்கூடிய அந்த ஒரு சுபத்தன்மையான அது இருக்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா அந்த மற்ற ராசியர்களுக்கு நன்மை செய்வாரா தீமை செய்வாரா அப்படின்னு பார்த்திங்கன்னா, மற்ற ராசி வந்து புதனுடைய வீடு மிதனம், கன்னிராசி இப்போ 7ஆம் முறையாக பார்க்குறாரு. அது வந்து சுமார் தான். அது மாதிரி பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு நல்லாயிருக்கும், துலா ராசிக்கு நல்லாயிருக்கும், மகரத்துக்கு நல்லாயிருக்கும். இந்த 3-4 ராசிகள் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கும்பம் அவருடைய வீடு, அவர் வீட்டுக்கு 1ஆம் இடத்துல இருக்கார். இப்படி பார்த்தா மீனத்துக்கு வந்து கும்பம் வந்து 12ஆம் வீடு. அப்போ இதில் வந்து எந்த ராசிக்கு என்ன பலன் அப்படிங்கும்போது, இந்த மகரம், துலாம், விருச்சகம், இந்த ரிஷபம், இந்த 3 ராசிக்கு வந்து நல்லா நடக்கும், நல்லதுகள் நடக்கும். மற்ற ராசிகளுக்கு பார்த்திங்கன்னா அவங்கவுங்களுடைய ஜாதகப்படி அவங்கவுங்களுடைய கோச்சாரத்தில் வந்து சனி பகவான் இருக்கிற அமைப்பு, அவர் வந்து யோக நிலையில் இருந்தாருன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கிடைக்கும். குரு பார்வையில் இருந்தார்னா அதுக்கு தகுந்த மாதிரி பலன் உண்டு. சுக்கிரன் பார்வையில் இருந்தால் அதுக்கு தகுந்த பலன் உண்டு. ராகுவோட இருந்தால் அதுக்கு தகுந்த பலன் உண்டு. கேதுவோட இருந்தால் அதுக்கு தகுந்த பலன். இது வந்து உங்கள் பிறப்பின் ஜாதகத்தில் இருக்கிறது. இது ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்காருன்றது எனக்கு தெரியாது. ஆனால் அவர் இருக்கிற நிலை இன்னைக்கு கோச்சார நிலை இது 2. அடுத்தது பார்த்திங்கன்னா தசை, அடுத்தது பார்த்திங்கன்னா புத்தி, அடுத்தது அந்தாரம். இந்த 5 நிலையும் ஒரே நேர்கோட்டில் எப்போ இருக்குதோ அப்போ வந்து ஒரு மனிதனுக்கு வந்து நல்ல யோக காலமாயிரும். அப்போ இந்த சனிப்பெயர்ச்சி வந்து மற்ற ராசிகளுக்கெல்லாம் உங்களுடைய ஜாதகப்படி எந்த நிலையில் இருக்காரோ அதுதான் கணக்கு. அப்போ இந்த சனிப்பெயர்ச்சியாலே உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து உங்கள் ஜாதகக்காரங்கிட்ட வந்து நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா அவங்களுடைய பதில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ சனி பகவான் வந்து எங்களுக்கு சாதகமாக இருக்காரா, பாதகமாக இருக்காரா, பாதகமாக இருந்தால் அதுக்கு என்ன செய்யணும், சாதகமாக இருந்தால் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி உங்கள் பிள்ளைங்களுடைய ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் பார்த்தீங்கன்னா, உங்கள் பிள்ளைங்களையே லாஸ்ட்டு பிள்ளை ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த குடும்பத்தில் நடக்கிற இதுகள் பூராமே அந்த ஜாதகத்தில் இருக்கும். மூத்தவங்க இருந்தால் அவங்களுக்கு நடக்கும், தாய் தகப்பனுக்கு நடக்கும். அப்போ இந்த யோகமான காலங்கள் வந்துருச்சுன்னா அதாவே வேலை செய்யும் ஜாதகத்தில். அதே வேலை செய்யும். அது வந்து யானை வரும் முன்னே மணி யோசை வரும், யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னேன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி அந்த யோக காலம் ஆரம்பத்திலேயே வேலை செய்ய ஆரம்பிச்சு அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மீனராசியில் இருக்கார். மீனராசிக்கு வந்து நல்லாயிருக்கும். 7.5 சனி ஆரம்பித்தாலுமே 7.5 சனியில் 5 வருஷம் இருக்கிறதுனால மீனராசியில் சனி பகவான் இருந்தாலுமே அது சுபக்கிரகமான வீடுங்கிறதுனால நல்லாயிருக்கும். அப்போ இந்த தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனுசு ராசி குருவோட வீடு தான். இருந்தாலும் குரு வந்து இப்போ குரு பயிற்சி ஆகுது. இப்போ குரு பயிற்சியானா தனுசு ராசியை பார்க்க மாட்டார்.
சனி வந்து முன்னாடியே பயிற்சியாக தனுசு ராசியை பார்ப்பார். அப்போ அந்த தனுசு ராசியை பார்க்கும்போது தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து சில இடர்பாடுகளை கண்டிப்பாக கொடுப்பார். அப்போ வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஒரு குரு தசையோ ஒரு சுக்கிர தசையோ இந்த மாதிரி திசைகள் நடந்து நல்ல புத்திகள் நடந்தால் அவங்களுக்கு பாதிப்பு இருக்காது. ராகுவுடைய திசையோ கேதுவுடைய திசையோ ராகுவுடைய புத்தி கேதுவுடைய புத்தி இந்த மாதிரி சனியுடைய தசை சனி புத்தி நடந்தால் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு பாதிப்பை கொடுத்துரும். அது வந்து அதுக்கு தான் வந்து நீங்கள் அந்த சனி பயிற்சி முடிஞ்சோடனே நீங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் நிலையில் எப்படி இருக்காரு அப்படின்றத பார்த்து நம்ம தெரிஞ்சு நம்ம அதுக்கு உண்டான பரிகாரத்துக்கு போயிடலாம். அதே கும்பராசிக்கு வந்து ஒன்றும் செய்ய மாட்டார். கும்பராசி அவருடைய வீடு. அவர் வந்து கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு புரட்டாதி நட்சத்திரம், சதய நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம் இருக்குது. இந்த 3 நட்சத்திரத்துலேயே என்ன உடைய அந்த அவர் வந்து அந்த மீனத்தில் இருக்குன்னா கும்பம் வந்து 12ஆம் இடமாக இருக்குது. அது வந்து குருவோடைய தசை நடந்தால் சுப நிகழ்ச்சிகள் உண்டானது நடக்கும். ராகு தசை சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ராகுவுடைய இது பாதிப்பு இருந்துச்சுன்னா விரைய செலவுகள் நடக்கும். அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து அதுவும் விரைய செலவு கொடுத்துரும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பூரட்டாதி நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் அது ஒரு சுபத்தன்மையானது. இந்த ரெண்டும் வந்து பாவக்கிரகத்தினுடைய இதனால இந்த இதை கொடுத்துரும். அதே பார்த்தீங்கன்னா மற்ற ராசி இந்த மேசராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து பரணி நட்சத்திரம் இருக்குது. அந்த பரணி நட்சத்திரம் வந்து சுக்கிரனுடைய நட்சத்திரங்கிறதுனால அதுக்கு ஒரு நன்மை செய்யக்கூடிய யோகத்தை கொடுப்பார். அப்புறம் மேசராசி கார்த்திகை இருக்குது, அஸ்வினி இருக்குது. அப்போ அவங்களுடைய அந்த பிறப்பு ஜாதகத்தில் அவர் அந்த சனி இருக்கிற நிலையை குரு பார்த்துருந்தார்னா அதுக்கு ஒன்றும் இடர்பாடுகள் தரமாட்டார், நல்லா இருக்கும். அப்போ அந்த எங்கே எடுத்தாலுமே எந்த கிரகமுமே சரி, இப்போ சனி பகவானோ ராகு பகவானோ கேது பகவானோ பயிற்சி ஆகும்போது அவங்களுடைய ஜாதகத்தில் பிறப்பின் ஜாதகத்தில் நல்ல நிலை இருந்தாங்கன்னா இந்த கோச்சாரம் ஒன்றும் செய்யாது. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு இது. அதுக்கு தான் ஒரு குழந்தை பிறந்தவொன்னே அந்த ஜாதகத்தில் பார்க்கும்போது மெயினாக பார்த்தோம்னா சூரியனை பார்ப்பாங்க, தகப்பனார் நல்லா இருக்கார். அடுத்து தாயாரை பார்ப்பாங்க, நல்லா இருக்காங்களா. அடுத்த சனி பகவான் எங்கே இருக்கார், அடுத்து குரு பகவான் எங்கே இருக்கார், குரு சனியை பார்க்குறாரா அப்படின்னு பார்ப்பாங்க. என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கு, என்ன தசை ஆரம்பிச்சிருக்குது, அதுக்குள்ளே என்ன புத்தி ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இதை மெயினாக பார்ப்பாங்க. இந்த சனி பயிற்சியில் வந்து இப்போ வந்து 6 ராசி அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. மிச்சம் 6 ராசி வந்து குருவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். குரு பார்க்குற இடம் நல்லா இருக்கும். குரு பார்த்தாலுமே நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் நல்ல திசைகள் ஓடுனா தான் நல்லாயிருக்கும், இல்லாட்டினா அதுவும் நல்லா இருக்காது. நம்ம ஜாதகத்தில் வந்து அந்த அவங்க ஜாதகத்தில் குரு அஸ்தமமாக இருக்கக்கூடாது, நீசமாக இருக்கக்கூடாது, ராகுவோட காலில் போயிடக்கூடாது, ராகுவில் கூடக்கூடாது. இப்படிலாம் இருந்துச்சுன்னா அந்த ராகு வந்து இந்த குரு வந்து இதாகிடுவார், அதாவது பலம் இழந்துடுவார். பலம் இழந்துட்டா அப்புறம் குரு எப்படி வேலை செய்வார். அதனால் வந்து இந்த சனி பயிற்சி, இந்த ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, இந்த 3 பயிற்சி வந்து ஒரு முக்கியமானது. இந்த பயிற்சி ஆனதுக்கப்புறம் நீங்கள் போய் உங்கள் ஜாதகத்தை எடுத்து போய் நீங்கள் பாருங்கள் எப்படி அவங்களுடைய அந்த இது எப்படி இருப்பிடம் எப்படி இருக்குது, இப்போ இருப்பிடம் எப்படி இருக்குது, நமக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத பார்த்தா அதை மையமாக வச்சு ஜோசியக்காரங்க வந்து உங்களுக்கு சொல்லிடுவாங்க. இந்த இது நடக்குது, இதுக்கு நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த சனிப்பயிற்சியை வந்து நம்ம வந்து ஒரு முன்னணியாக எடுத்துக்கணுமே தவிர இதை வந்து முழுமையாக மற்றவங்க வந்து உங்களுக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குது, அதை பண்ணும் இதை பண்ணும் இதை செய்யும் அதை செய்யும், நீங்கள் நல்லா டாப்புக்கு வந்துடுறீங்க, இதை பண்ணி அதை பண்ணிடுறீங்கன்னா நீங்கள் வந்து அதை வந்து கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். அது வந்து பொதுவான பலனை சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இதை வந்து உங்களுடைய ஜாதக நிலையில் எப்படி இருக்காரோ அது மையம்தான் உங்களுக்கு நடக்கும். அந்த மைய புள்ளி வந்து அவர் நல்லா இருக்காரு. நல்லா கேட்டுங்க, சனி பகவான் வந்து நீங்கள் உங்கள் பிறப்பின் ஜாதகத்தில் குரு பார்வையில் இருக்கணும், அல்லது குருவோடைய நட்சத்திரம் அப்படின்ற சாரத்தில் இருக்கணும். அப்போ இந்த ரெண்டு நிலையும் சனி பகவான் நல்லா இருந்தால் உங்களுக்கு இந்த சனி பயிற்சி நல்லா இருக்கும். அவர் எப்படி இருந்தாலும் சரி, சனி பகவான் எப்படி இருந்தாலும் சரி, அவர் வந்து பிறப்பின் ஜாதகம் நல்லா இருந்துட்டாலே நமக்கு இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருக்கும், இன்னைக்கு வரைக்குமே நல்லா இருக்கும்.
அவர் ஆட்சி உச்சம் பெற்று நமக்கு நட்பாக வரணும், நம்மளுடைய இதுக்கு வந்து நட்பாக வரணும். நட்பாக வந்தாருன்னா அது வந்து நல்ல ஒரு ஒரு முன்னேற்றத்தையும், நல்லா ஒரு படிப்படியான முன்னேற்றம், நல்ல யோகத்தை காலத்தை கொடுப்பார். இப்போ அவர் வந்து அந்த நட்பு இல்லாமல் இருந்தால் என்ன செய்கிறது? நட்பு இல்லாமல் இருந்தால் பரிகாரம் மூலமாக போய்க்கிட வேண்டியது. இந்த சனி பயிற்சின்றது நீங்கள் வந்து ஒரு இதை வந்து பெருசாக எடுத்துக்கலாம். ஆனால் வந்து நீங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு ஜாதகத்தில் உள்ளபடி நீங்கள் நடந்துக்குங்க. இது ரொம்ப மெயினானது. அப்போ இந்த குரு பயிற்சி வந்து எப்படி இதை காக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குரு பயிற்சி ஆனோடனே குரு பயிற்சியில் நம்ம பார்த்துக்கலாம். இப்போதைக்கு வந்து இந்த 3 ராசிக்கு யோகமான காலங்கள். மற்ற ராசியெல்லாம் வந்து உங்களுடைய பிறப்பின் ஜாதகத்தில் இருக்கிறது தான் இங்கே நடக்க போகுது. இங்கே அவர் நல்ல நிலையில் இருந்தார்னா உங்களுக்கு வெற்றி, இல்லாட்டினா படிப்படியாக அப்படியே போய்கிட்டே இருக்க வேண்டியது. அப்படியே மெதுவாக போய்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஆனால் பேருவாதி ஜாதகத்தில் வந்து 1000 ஜாதகம் இருக்குன்னா அதில் வந்து 2 ஜாதகத்துக்கு தான் சனி பகவான் வந்து சாதகமாக இருப்பார். 998 ஜாதகத்துக்கு பாதகமாக தான் இருப்பார். அதை ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம செய்த வினை நமக்கு வந்து நிற்கும். நம்ம ஜாதகத்தில் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே அது நமக்கு முன்னாடி வந்து நிற்கும். நம்ம பிறந்து பூமியில் விழுகும் போதே அது வந்து இறைவன் அந்த 12 கட்டத்தில் 9 சோவியை உருட்டி விடும்போது அந்த 9 சோவி 9 நவக்கிரகமாக வந்து நின்றும். நின்னவுடனே அன்னைக்கு பிடிக்கிறது தான். இது வந்து நம்மளுடைய உயிர் போகிறது வரைக்கும் இது இருக்கும். இன்றைக்கி ஜாதகம் பார்க்க வர்றவங்க பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தவங்க சொல்கிறாங்க, ஓ எங்களுக்கு வந்து இப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்றாங்க. இதெல்லாம் வந்து வெளியே சொல்ல முடியாது. ஆனால் அதெல்லாம் வேதனைக்குரிய விஷயந்தான். அப்புறம் அவங்கள வந்து நம்ம வந்து ஒரு ஆறுதல் பண்ணி, இதுக்கு காரணம் என்னன்னா நம்ம செஞ்ச வினை நம்மளை பிடிச்சிருக்கு. இப்போ சனியோ ராகுவோ கேதுவோ வந்து அவங்களாம் வந்து சும்மா சாதாரணமாக வந்து ஒரு மனுஷனை பிடிக்கவும் மாட்டாங்க, அவங்க வீட்டுக்குள்ள அவங்க போகவும் மாட்டாங்க. அவங்க வந்து அலையா விருந்தாளி, எப்போ போவாங்க எப்போ வருவாங்கன்னு தெரியாது. நம்ம செஞ்ச உள்வினைக்கு ஏற்ற மாதிரி உள்ளே நுழைஞ்சிருவாங்க. அந்த வினை பயனை அறுத்து விட்டுட்டு கிளம்பிடுவாங்க. இது ரொம்ப முக்கியம். இன்னைக்குள்ள தலைமுறைகளுக்கு வந்து இது ரொம்ப முக்கியம். இது காரணம் என்னன்னு சொல்கிறேன் கேட்டுக்குங்க. இன்னைக்குள்ள தலைமுறைகள், அதாவது இன்றைக்குள்ள தலைமுறைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சோசியல் மீடியாவில் வந்து ரொம்ப இதாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப அதாவது ஒரு பெரிய பெரிய தலைவர்களை, பெரிய பெரிய மாபெரும் தலைவர்கள் அவங்களெல்லாம் வந்து கேலியும் கிண்டலுமா நக்கல் நையாண்டியமாக செய்யக்கூடாது. ஏன்னா அவங்களாம் வந்து நமக்கு தலைவர்கள். நமக்கு தலைவராக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்கள வந்து நான் பேரை சொல்ல விரும்பலை. ஆனால் இன்றைக்கி சோசியல் மீடியாவில் போட்டால் எல்லாமே தெரியும். இன்றைக்கி நீங்கள் செய்கிற வினை வந்து நாளைக்கு நீங்கள் அறுக்கணும். அதாவது சிம்பிளாக சொல்லப்போனால், நீங்கள் இன்றைக்கி போடுற விதை நாளைக்கு நீங்கள் அறுவடை பண்ணி ஆகணும். இது வந்து சாஸ்திரத்தில் இருக்குது. இன்றைக்கி ஒரு இதாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த இந்த சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா தரக்குறைவான பேச்சுகள், இது வந்து யாரை பாதிக்குன்றீங்க? நம்மளை தான் பாதிக்கும். நம்ம படுத்துக்கிட்டு மல்லாக்கப்படுத்துகிற எச்சத்துப்புனா நம்ம மேலே தான் விழுது. பெரிய பெரிய தலைவர்கள்லாம் நம்ம பேசலாமா? பேசக்கூடாது. அவங்களாம் வந்து நமக்கு பிடிக்கலாட்டினா அவங்க தான் நமக்கு எல்லாமே. இன்றைக்கி வந்து 10 பேர்த்துக்கு அவங்கள பிடிக்கும், 10 பேர்த்துக்கு பிடிக்காது. இருந்தாலும் அவங்க தான் நமக்கு எல்லாமே. அவங்க தான் நம்ம நாட்டுக்கு வழிகாட்டுறாங்க. நம்ம ஓட்டு போட்டதோடு நம்ம வேலை முடிஞ்சிருது. ஆனால் அவங்கள வந்து சின்ன தலைவர்கள்லேருந்து பெருந்தலைவர்கள் அவங்களாம் இன்றைக்கி சித்தரிச்சு போடுறீங்க. சித்தரிச்சு போட்டு அவங்கள கேவலப்படுத்திட்டு நம்மளை கேவலப்படுத்திக்கணும். பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் அவங்க தான் நம்ம நாட்டை ஆள்றவங்க. அவங்க தான் நமக்காக பாடுபடுறாங்க. இன்றைக்கி நீங்கள் சோசியல் மீடியாவை பார்த்தீங்கன்னா அதில் போட்டால் வேற போட்டுக்கிறாங்க, நாங்கள் தான் போட்டோம் அப்படின்னு. இதுக்கு வந்து இன்றைக்கி நீங்கள் இதை விதைச்சிட்டிங்கன்னா நாளைக்கு அந்த விதைச்சது முளைச்சி நிற்கும். இப்போ உங்கள் காலத்தில் உங்கள் காலங்கள் வந்து உருவாகி நீங்கள் வந்து வாழ்க்கையை தொடங்கவே இல்லை. இப்போ வாழ்க்கையை தொடங்குகிற காலத்தில் தொடங்க முடியாமல் வேதனைப்பட்டுருவீங்க.
அதனால் இது வந்து நான் வந்து சாஸ்திரத்தில் உள்ளதான் நான் சொல்கிறேனே தவிர என்னுடைய தனிப்பட்ட கருத்து கிடையாது. இப்போ நம்ம தகப்பில் நம்ம கேவலமாக பேச முடியாது. அந்த மாதிரி இவங்க வந்து பெரிய பெரிய தலைவர்கள், இவங்கெல்லாம் வந்து வாழ்ந்து மறைஞ்சிருக்காங்க. அவங்களுடைய சரித்திரத்தை நம்மளாம் எடுத்து பார்க்கணும். அவங்க பேசுகிறாங்க, இவங்க பேசுகிறாங்க, நம்மளும் சேர்ந்து பேசிட்டு போயிடக்கூடாது. அவங்களுடைய சரித்திரங்கள், ஒவ்வொருத்தரும் நாட்டுக்காக கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேதனைப்பட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்த அவங்க பிடிக்கிறதுக்கு இறைவன் அவங்களுக்கு வழிகாட்டுறாரு. இறைவன் தான் வழிகாட்டி அவங்கள தலைவராக ஆக்குறாங்க. அதுக்கு கீழே நம்ம தொண்டர்கள் என்றைக்குமே எதுவுமே பேசக்கூடாது. தலைவர்கள் பேசுகிறோம். தலைவர்கள் அவங்களுடைய இதுபடி நாட்டை வழி நடத்தி சொல்கிறாங்க. அதுக்காக நம்ம வந்து அவங்கள வந்து சித்தரித்தோம்னா, சாஸ்திரத்தில் கிருஷ்ணர் பகவான் என்ன சொல்லியிருக்காருன்னா, எவனை தாழ்த்து பேசுகிறானோ அவனுடைய வாழ்க்கை தாழ்ந்துரும் சொல்லியிருக்காரு. இது வந்து கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்லியிருக்காரு. அதனால் வந்து தலைவர்களை என்றைக்குமே பிடிச்சாலும் பிடிக்காட்டினாலும் தரக்குறைவாக பேச வேண்டாம். இது வந்து நான் ஒரு வேண்டுகோளாக உங்களுக்கு வைக்கிறேன். வருங்கால தலைமுறைகள், நீங்களே நாளைக்கு தலைவர்கள் ஆகலாம். நம்ம நாட்டுக்கு நீங்களே தலைவர்கள் ஆகலாம். அப்போ உங்களுக்கு கீழே அன்னைக்கு வர உங்களே என்ன பேசணும்? இதுதான் நம்ம விதைச்சவதை நமக்கு வந்துடும். அதனால் வந்து இன்னைக்கு சாஸ்திரங்களில் இந்த இன்னைக்கு ஒவ்வொருத்தவங்க படுற துன்பங்கள் துயரங்களுக்கெல்லாம் சனி பகவான் வந்து தண்டனை கொடுக்குறார், ராகு பகவான் தண்டனை, கேது பகவான் தண்டனை கொடுக்குறார். இந்த 3 கிரகம் வலுவான கிரகம். அவங்க பிடிச்சிட்டாங்கன்னா வாழ்க்கையில் எழுந்திரிக்கவே முடியாது. அப்போ நம்ம வந்து தரக்குறைவான வார்த்தைகளை குறைச்சும் பேசவே கூடாது. பேசாதீங்க. உங்களுக்கு பிடிக்கலையா, ரைட் அப்படின்னு அதோட ஒதுங்கிடணும். இன்றைக்கி வந்து நம்ம இராணுவம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டின் எல்லையில் இருக்காங்க. அவங்களாம் நமக்காக பாடுபடுறாங்க. அவங்கள வாழ்த்த முடியாட்டால் அவங்கள வந்து நம்ம எதுவும் பேசக்கூடாது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம நாட்டினுடைய பெருந்தலைவர்கள், இந்தியாவின் தலைவர்கள், மாநில தலைவர்கள், இவங்களெல்லாம் வந்து என்றைக்குமே நம்ம வந்து தரக்குறைவாக பேசக்கூடாது. சோசியல் மீடியாவில் இவங்களை சேர்த்து வச்செல்லாம் பேசக்கூடாது. முகத்தை மாற்றி அவங்கள ஆட விட்டு இது பண்ணி அது பண்ணி இதெல்லாம் வந்து அவங்க ரைட்டு. நம்ம பொது வாழ்க்கைக்கு வந்துட்டோம், எல்லாமே சொல்கிறாங்க கேட்டுக்கணும். அவங்க தலைவர்கள் அவங்க பொறுத்துக்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் இறைவன் பொறுக்க மாட்டான். இறைவன் வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் கணக்கில் வந்துக்கிட்டே இருக்கும், நீங்கள் செய்கிறதெல்லாம் கணக்கில் ஏறிக்கிட்டே இருக்கும். கணக்கில் ஏறி கடைசியில் உங்கள் காலம் நிர்ணயித்து நீங்கள் வந்து வாழ்க்கையில் அடி எடுத்து வைக்கும்போது இது வந்து உங்களுக்கு பள்ளத்தை நோக்கி போயிடும். இது வந்து ஒரு ஜோசியக்காரனாக நான் உங்களுக்கு சொல்கிறதும், ஏன்னா அந்த வழியில் உள்ளதெல்லாம் எனக்கு தெரியும். அதனால் நாளைக்கு நீங்கள் வந்து இதை அணிவிக்க வேண்டாம். அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிக்கல, நீங்கள் அமைதியாக இருந்துருங்க. அந்த உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த கருட புராணத்தை படித்து பாருங்கள், அதில் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி பகவத்கீதையிலையும் படித்து பாருங்கள், எல்லாமே இருக்குது. ராமாயணத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் வந்து யாரும் படிக்க மாட்டீங்க. ஆனால் ஒன்றை செய்கிற செயலுக்கு முன்னாடி அதை வந்து நம்ம யோசித்து செய்யணும். நம்மளால் ஒருத்தவங்க துன்பப்படக்கூடாது. அவங்க நம்ம பார்த்துட்டு அவங்க கம்முன்னு இருப்பாங்களா? அவங்க திருப்பி அதே தான் நமக்கு, அவங்க வெளியே சொல்ல மாட்டாங்க, அந்த மனசுக்குள்ளே என்ன நினைப்பாங்க, இதுதான். அதனால் வந்து இறைவன் வந்து காத்திருந்து அடிச்சிடுவார். உங்கள் வாழ்க்கை தொடங்குகிற காலத்தில் உங்களுக்கு ஃபெயில் போட்டுருவாங்க, அவ்வளோதான். அதனால் நீங்கள் 100 மார்க் எடுத்தாலும் 99 மார்க் எட்டினாலும் அந்த 1 மார்க் குறைஞ்சவொன்னே உங்களுக்கு ஃபெயில் தான். இந்த ஃபெயில் வாங்கினவங்க இன்றைக்கி நாட்டில் வந்து 99.99% பேர் இருக்காங்க. இதுக்கு காரணம் அவங்க விதைச்ச விதை அவர் அறுவடை பண்ணுற காலத்தில் அவங்க அறுவடை பண்ணிடுறாங்க. இது வந்து சாஸ்திரத்தில் வந்து சொல்லியிருக்குது. இதை நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். இதை வந்து ஏற்றுக்காது உங்களுடையது. இந்த சனிப்பெயர்ச்சி வந்து எல்லாருக்கும் நன்மையை செய்யட்டும். அவங்கவுங்க என்னென்ன விதைச்சிருக்கீங்களோ அதை அறுவடை பண்ணலாம். விதையை விதைச்சிருந்தால் முளைச்சி
நமக்கு வந்து நெல்மணியாக வரப்போகுது. சொல்ல விதைச்சிருந்தா நமக்கு பதறாக தான் கிடைக்கும். நெல்மணி வேணும்னா நம்ம நல்லா வாழ்க்கையில் நல்லதை செய்யுங்க. பதறு வேணும்னா நீங்கள் எப்படினாலும் செய்யுங்க. இது வந்து ஒரு பொதுவான ஒரு இதுதான். நீங்கள் வந்து உங்கள் மனசில் எப்படி செய்கிறீங்களோ அதை நீங்கள் இது பண்ணிக்கிங்க. பகவான் கிருஷ்ணர் சொன்னதை கொஞ்சம் கவனமாக கேட்டு நம்மளுடைய வாழ்க்கையை காப்பாற்றிக்கணும், நம்ம சந்ததிகளை காப்பாற்றணும். இது வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த சனி பயிற்சி வந்து எல்லாருக்கும் நன்மையை செய்யட்டும். நன்றி, வணக்கம்.